ஓகேண்ணா. நான் வந்து திருநின்றூர் நகராட்சி 6வது வார்டு கவுன்சிலர் ஒப்பந்த குழு உறுப்பினராக இருக்கேன். நான் இங்கே திருநின்றூர் பொறுத்த வரைக்கும் பக்கா ஃப்ராட் வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தலைவர் அம்மா உஷா ராணி, டிவி ரவி அவங்களுடைய மனைவி உஷா ராணி இப்போ வரைக்கும் ஃபோர்ஜரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அப்ரூவ்டு வந்து லேண்ட்ஸ் வந்தால் கூட அதில் வந்து கமிஷன் பேஸாக காசு கேட்டுட்டு இருக்காங்க, கான்ட்ராக்ட் காசு கேட்டுட்டு இருக்காங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ என்னன்னா ரீசெண்டாக பிஎல்ஆர் யோகானந்தன் அவர்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர்கிட்ட வந்து அப்ரூவ்டான மணி கேட்டிருக்காங்க. கேட்டு நாங்கள் இப்போ பண்ணலன்னு சொன்ன உடனே அந்த ஃபைலை எடுத்து ஒளிச்சு வச்சு கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோர்ஜரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்க 78 சென்ட் திருநெல்வேலி நகராட்சியில் 78 சென்ட். திருநெல்வேலி நகராட்சியில் சர்வே நம்பர் 120 5A 5B 5Cல 78 சென்ட் சிஎம்டிஏவால் அப்ரூவ்டு வழங்கப்பட்டு லோக்கல் பாடிக்கு டெவலப்மெண்ட் ஃபீஸ் கட்டுறது லோக்கல் பாடியில் ஃபைலை புட்டப் பண்ணோம். இதில் ஆணையரும் முன்னால் இருந்த ஆணையர் கீர்த்தனாவும் உஷாராணி ரவி சேர்மனும் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. இதை நான் மாவட்ட ஆட்சியருக்கு காது வரைக்கும் கொண்டு போயிட்டேன், எங்கள் மாவட்ட செயலர் காதுக்கும் சொல்லிட்டேன். அதனால தான் அந்த ஆணையரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த அம்மா வந்து மெட்டர்னிட்டி லீவில் இப்போ வீட்டில் இருக்காங்க குழந்தை பிறந்ததால். ஆனால் சேர்மன் இப்போ புதுசாக வந்து ஜீவிதாண்ட கவுன்சிலர் கூட வச்சுக்கின்னு அதே 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா டேபிள் சப்ஜெக்டில் வைக்கிறேன், டேபிள் சப்ஜெக்டில் கமிஷனர் டேபிள் சப்ஜெக்டில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரை வச்சு நேற்று நைட்டில் இருந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. வச்சாதான் நான் டேபிள் சப்ஜெக்டில் வச்சு உங்களுக்கு ஃபைலை கொடுப்போம், இல்லை ஃபைலை கொடுக்க மாட்டோம். 10 லட்சம் ரூபாய் வந்து போர்டுக்கு இல்லாமல் நகரமன்றத்துக்கு ஃபீஸ் கட்டுறது 2.5 லட்சம் ரூபாய் தான் நகராட்சி ஃபீஸு. அந்த ஃபீஸ் இல்லாமல் எங்களுக்கு தனியாக 10 லட்சம் கொடுத்தாதான் டேபிள் சப்ஜெக்டில் வைப்பேன்னு சொல்லிட்டு உதவாத சில காரணங்களை காட்டி அந்த அப்ரூவ்டு ஃபைலை வந்து புறக்கணிக்கிறாங்க. அதில் அவங்க சொன்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட்டுக்கு வந்து ஏற்கனவே 1990 அண்ணா இந்திரா நகர் ஃபேஸ் 5ன்ற ஒரு லேஅவுட்டுடைய 2 பிளாட்டுகளை வாங்கி இந்த 78 சென்ட் 120 5A 5B 5Cக்கு வழியை கொடுத்துருக்கோம். அந்த வழியை வந்து கிஃப்டி தான செட்டில் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு கிஃப்டி கொடுத்தாச்சு. சிஎம்டியில் அப்ரூவ்டு கிஃப்டி வாங்கின பேர் தான் நம்பரே ஆகும். அந்த அப்ரூவ்டு வாங்கின நம்பருடைய காப்பி வந்து கொடுமா, அப்ரூவ்டு காப்பி கொடுத்துறேன். அந்த அப்ரூவ்டு காப்பியில் தெளிவாக போட்டிருக்கு சிஎம்டியில் அப்ரூவ்டு வாங்கியாச்சு. நீங்கள் லோக்கல் பாடியில் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரோடு போட்டாங்களா, காம்பவுண்ட் போட்டாங்களா, காவா கட்டினாங்களா, இபி போஸ்ட்டுக்குதா, மக்கள் குடிநீர் வசதி பண்ணியிருக்காங்களா பார்த்துட்டு நகராட்சி டிபார்ட்மெண்ட்ல பொறியாளர் டிபார்ட்மெண்ட்டு ஒரு சர்வே வந்து கொடுத்தாங்க. அந்த சர்வே வந்து கமிஷனர் சேர்மன் நம்பாம தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு தனிநபர் காலேஜ் கிட்ட வாங்கி ஒரு இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னாங்க. தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷனும் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு 2 பிளாட் அண்ணா இந்திரா நகர் ஃபேஸ் 5ல 50 நம்பர் பிளாட்டு பாதுஷான்ற பேர்ல இருக்கு. அவர்கிட்ட நான் பவர் ஆப்பை தட்டி வாங்கினேன். பவர் வாங்கி அவர்